அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உன்னிடம் இயலாமை, சோம்பல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். கல் நெஞ்சம், கடும் வறுமை, இழிவு, ஏழ்மை ஆகியவற்றை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய துவா. 1. யா அல்லாஹ், என்னுடைய மரண வேளையில் கலிமா ஷஹாதத் சொல்லக்கூடிய பாகத்தை கொடு. 2. யா அல்லாஹ், என்னுடைய கபரை விசாலமானதாகவும் வெளிச்சமாகவும் ஆக்கிக்கொடு. 3. யா அல்லாஹ், என்னுடைய உயிரை இபாதத் செய்து கொண்டிருக்கும் நிலையில் கைப்பற்று. முன்கீழ் நக்கீழ் கேள்வி கணக்கு போது சரியாக பதில் தர வேண்டும். யா அல்லாஹ். 4. சிராத்துல் முஸ்தகிம் என்னும் பாலத்தை மின்னல் வெட்டும் வேகத்தில் கடக்கின்ற பாக்கியத்தை கொடு. 5. யா அல்லாஹ், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடு. 6. யா அல்லாஹ், கியாமத் நாளில் இறைத்தூதர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிபாரிசு கிடைக்க வேண்டும். 7. யா அல்லாஹ், கியாமத் நாளில் இறைத்தூதர் கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் ஹவுல் கௌசர் தண்ணீர் குடிக்க வேண்டும். 8. யா அல்லாஹ், கியாமத் நாளில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சொர்க்கம் கிடைக்க வேண்டும். 9. நரகத்தின் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் என்று ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் வேண்டும். நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாக என்ற இந்த வார்த்தை மட்டும் 3 முறை கேட்க வேண்டும். இந்த துவா ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹ் மாலிக். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கென நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பத்தின் போது பின்வருமாறு கூறுவார்கள்: லா இலாஹா இல்லல்லாஹு அலிமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்பு சமாவாதி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷின் கரீம். கண்ணியம் வாய்ந்தோனும் பொறுமை மிக்கவனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. மகத்தான அரியணையில் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. வானங்களின் அதிபதியும் பூமியின் அதிபதியும் மாட்சிமை மிக்க அரியணையின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.